வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருக்க ஆரஞ்சு உரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க செல்வி. இந்தான்னு அவங்க ஒவ்வொரு சொலைய ஊட்டி விட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போதுமாங்கிறாரு ஆகாஷ். அப்போ பாக்யா அங்க வர ஓரக்கண்ணால செல்வி பார்க்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாங்க பாக்யா. எதுக்குக்கா? நீ எதுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வர? பாவம்னு செல்வி சொல்ல, பரவாயில்ல செல்வி அப்படிங்கிற பாக்யா சாப்பாட்டு பேக் அந்த பக்கமா வைக்க, இந்தா ஒண்ணு மட்டும்னு ஊட்டி விடுறாங்க செல்வி. போதுமா அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, பாக்யா பக்கத்துல வர 2 பேரும் அவங்கள பாக்குறாங்க. நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் இவனை பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்யா. இல்ல பரவாயில்ல அப்படின்னு செல்வி சொல்ல, இப்போ எப்படி இருக்குன்னு ஆகாஷ் கிட்ட கேக்குறாங்க பாக்யா. அவரு பரவாயில்லங்கிற மாதிரி தலையாட்ட, வலியெல்லாம் குறைஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க பாக்யா. அதுக்கும் தலையாட்டுற ஆகாஷ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தலையாட்ட, அடுத்த வாரம் பரீட்சை இருக்கு இவனுக்கு, இந்த கைய வச்சுக்கிட்டு எப்படி பரீட்சை எழுத போறேன்னு ராத்திரி பூரா ஒரே புலம்பலு அப்படின்னு செல்வி சொல்ல, கவலைப்படாத செல்வி, ஆகாஷ் நல்லபடியா எழுதிடுவான் அப்படின்னு பாக்யா சொல்ல, செல்வி விசும்ப ஆரம்பிச்சு அவனால கையில சாப்பாட்டை கூட எடுத்து சாப்பிட முடியல, கைய அசைக்கவே முடியல. எப்படிக்கா பரீட்சை எழுதுவாங்க செல்வி? அதெல்லாம் எழுதுவான் செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, என் புள்ள பண்ணது தப்புதான், அதுக்காக இப்படி போட்டு அடிக்கலாமாக்கா? தப்பில்லையா இது? உன்கிட்ட சொல்லி புலம்பி என்ன ஆக போகுது? நீ என்னதான் பண்ணுவ? எங்களுக்காக வீட்ல போய் சண்டை போட்டிருப்ப. நீயும் பாவம்க்கா, இம்புட்டு நடந்த பிறகும் என் புள்ளைய வந்து பார்த்துட்டு போய்கிட்டு தான் இருக்கிற அப்படின்னு செல்வி அழுகையோடு சொல்லிட்டு இருக்க, ஒரு நர்ஸ் உள்ளர வர்றாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கு மாத்திரைக்கெல்லாம் பணம் கட்ட சொல்லியிருந்தோமே, இன்னும் கட்டலன்னு அவங்க கேட்க, கட்டிடுறோமா அப்படின்னு செல்வி சொல்ல, சீக்கிரம் கட்டுங்கங்கிறாங்க அந்த லேடி. உம்மன்னு செல்வி ஒத்துக்க அவங்க வெளியே போயிடுறாங்க. போட்டது போட்டபடி வந்ததுனால கையில காசு எடுக்காம வந்துட்டேன் அப்படின்னு செல்வி சொல்ல, அதெல்லாம் நான் கட்டுறேன் செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, வேணாங்க்கா நானே கட்டிக்கிறேங்கிறாங்க செல்வி. நான் கட்டுறேன்னு சொல்றேன்ல, ஹாஸ்பிட்டல் பில் என்ன வருதோ அதையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்லக்கா பரவாயில்ல வேண்டாம், நீ வந்து பார்த்ததே போதும் அப்படின்னு செல்வி சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படிங்கிற பாக்யா பர்ஸ திறந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து, இந்தா இது செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு செல்வி கிட்ட நீட்ட, செல்வி பணத்தை கூட பார்க்காம வேண்டாங்க்கா அப்படின்னு மறுத்துட, பரவாயில்ல வாங்கிக்கோங்கிறாங்க பாக்யா. இல்லக்கா வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு செல்வி உறுதியா சொல்ல, செல்வியோட கைய பிடிச்சி வாங்கிக்கோன்னு பணத்தை வச்சிடுறாங்க பாக்யா. இதோ பாரு, ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு சரியான பாக்யா கேட்க, செல்வி பேசாம நிக்கிறாங்க. ஆகாஷோட அப்பாவுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு பாக்யா கேட்க, அந்த ஆளு எங்க போனா எங்க இருக்கானே தெரியலக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளுதான். கொஞ்சம் பொறுப்பா இருந்து குடும்பத்தை பாத்திருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, இல்ல என் பிள்ளைக்குதான் இப்படி ஆயிருக்குமா அப்படின்னு செல்வி அழ, செழிய இப்படி ஒரு விஷயம் பண்ணுவா, இந்த அளவுக்கு போவான்னு நானே எதிர்பார்க்கல செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன இருந்தாலும் ஆகாசு வேலைக்காரி மவன் தானேக்கா, அப்ப இப்படிதானே பண்ணுவாங்க. நான் உன் வீட்டுக்கு வரலாம், உன் வீட்டுல வேலை செய்யலாம், நீ குடுக்கற சோத்த வாங்கி நாங்க சாப்பிடலாம், உன்னைய அக்கா அக்கான்னு உரிமையா கூப்பிடலாம், நீ என்னைய சரிசமமா நடத்தலாம். ஆனாலும் அதுக்காக நாங்கெல்லாம் உனக்கு சரிசமமா ஆயிட முடியாது இல்லக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, அப்படிலாம் இல்ல செல்வி, எல்லாரும் சமந்தான், அது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்லக்கா என்ன இருந்தாலும் நீங்க வேற நாங்க வேறதான் அப்படிங்கிற செல்வி மகன்கிட்ட திரும்பி, புரிஞ்சிச்சா ஆகாசு? இனிமையாவது கொஞ்சம் கவனமா இருடா, நம்ம நிலைமை என்ன, நம்ம தகுதி என்னன்னு புரிஞ்சு நடந்துக்க. உட்கார்ந்துகிட்டு காலை நீட்டலாம், நின்னுகிட்டு காலை நீட்டணும்னு நினைச்சா இப்படித்தான் ஆகும். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கவே முடியாதுடா, புரிச்சு நடந்துக்க அப்படின்னு செல்வி அழுதுகிட்டே அட்வைஸ் பண்ண பாத்துக்கிட்டே படுத்திருக்காரு ஆகாஷ். கிச்சன்ல அடுப்புகிட்ட ஏதோ ஜெனி பண்ணிட்டு இருக்க, உட்கார்ந்துருக்க அமிர்தா, ஜெனி நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க. இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜெனி சொல்லு. இல்ல விடாம நீங்க கிளறலன்னா கட்டி ஆயிடும், இல்லனா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதுல ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமிர்தா சொல்ல, ஜெனி இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்றாங்க. ஜெனி மறுபடியும் கிண்ட ஆரம்பிக்க, ஜெனி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், ஆனா சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல அப்படின்னு அமிர்தா சொல்ல, என்ன சொல்லுங்கங்கிறாங்க ஜெனி. எனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நீங்க வந்தவங்க, அம்மாவோட ரொம்ப நாள் இருக்கிறவங்க, நான் இத சொல்லக்கூடாதுதான் அப்படின்னு அமிர்தா ஆரம்பிக்க, என்னன்னு சொல்லுங்கங்கிறாங்க ஜெனி. இனியா விஷயத்துல அம்மா கரெக்டா தான் இருக்காங்க, நடக்கிற பிரச்சனைய அவங்க கவனமா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த சமயத்துல அடிதடின்னு போய் பிரச்சனையை பெருசாக்குறது தப்புதானே ஜெனி, அததான் அம்மாவும் சொன்னாங்க, நீங்க அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட இப்படி கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னு அமிர்தா சொல்ல, இல்ல நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன்,
ஒரு பிரச்சனை நடக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது இல்ல. அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. செடிய அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணான் அப்படின்னு ஜெனி சொல்ல, ஆனாலும் ஒருத்தர் அடிக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு அமிர்தா கேட்க, ஒவ்வொருத்தருக்கா சொல்லி எனக்கு புரிய வைக்க முடியாது. புரிச்சுக்கோங்க அமிர்தா அப்படின்னு ஜெனி சொல்ல, சாரி அப்படிங்கிறாங்க அமிர்தா. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இனியா விஷயம், ஆகாஷ் விஷயம் எல்லாத்தையும் விட்டுருங்க. எது சரி எது தப்புங்கிறத கூட விட்டுருங்க. எல்லாரும் முன்னாடி வச்சு எழில ஆன்ட்டி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? செடியன்னு அடிச்சதுக்காக மட்டும்தான் நான் ரியாக்ட் பண்ணேன். மத்தபடி யார் மேலயும் எனக்கு கோபமோ வன்மமோ கிடையாது அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு இருக்க ஈஸ்வரி அங்க வர்றாங்க. என்னாச்சு ஜெனி? என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. ஆண்டி கிட்ட ஏன் கோவமா பேசுனீங்கன்னு அமிர்தா கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜெனி சொல்ல, நீ என்ன பாக்யாவோட வக்கீலா? பாக்யாவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பதறி அடிச்சு எழுந்திருக்கிற அமிர்தா, ஐயையோ இல்ல பாட்டி அப்படின்னு அமிர்தா ஏதோ சொல்ல வர, இல்ல பாட்டி அது வந்துன்னு ஜெனி சொல்ல வர, நீ சும்மா இரு. அமிர்தா கிட்ட திரும்பி, என்ன பாக்யா உன்கிட்ட வந்து வருத்தப்பட்டாளா? ஜெனி என்கிட்ட கோவமா பேசிட்டான்னு சொன்னாளா அப்படின்னு ஈஸ்வரி அமிர்தா கிட்ட கேட்க, இல்ல இல்ல அம்மா எல்லாம் எதுவும் சொல்லல. நானா தான் கேட்டேன். ஜெனி இப்படிலாம் பேச மாட்டாங்க. திடீர்னு கோவமா பேசினாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட என்னாச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு அமிர்தா சொல்ல, எல்லாரும் எப்போதுமே பாக்யாவுக்கு அடங்கி இருக்கணுங்கிறது இல்ல. செழியன் பண்ணினது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். அதத்தான் பாக்யா கிட்ட இவ கேள்வியா கேட்டா. எப்படி என் புருஷனை அடிக்கலான்னு ஜெனி கேட்டா. அதுல நீ என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்ட? என்ன உன் மாமியார் எப்பவுமே நியாயமா தான் நடந்துக்குவாளா? அவளை யாருமே கேள்வி கேட்க கூடாதான்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்க, பாக்யா என்ட்ரி குடுக்குறாங்க. எப்போதுமே எல்லாருமே அவளுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டே இருக்கணுமா? நீ இருப்பம்மா, நீ இருப்ப. உன் மாமியார் பேச்சே வேதம்னு. ஏன்னா அவ பார்த்துதானே எழிலுக்கு உன்னை கட்டி வச்சா. உன்னை எழிலுக்கு கட்டி வச்ச மாதிரி அந்த ஆகாசை இனியாவுக்கு கட்டி வைக்கணும்னு அவ நினைக்கிறா போல. ஒண்ணும் இல்லாதவங்களா இந்த வீட்டுல சேர்க்கறது இல்ல. அவளுக்கு என்னதான் சந்தோஷமோ தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்க, அது வரைக்கும் கதவுகிட்டயே நின்னு கேட்டுட்டு இருந்த பாக்யா உள்ளர வர்றாங்க. என்னாச்சுன்னு அவங்க அமிர்தா கிட்ட கேட்க, தேவையில்லாம அமிர்தா ஜெனி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேன்னு தவிப்பா பாக்குறாங்க ஜெனி. அமிர்தா இல்லன்ற மாதிரி தலையாட்ட, உனக்கு ஆதரவா இருக்கவங்க எல்லாம் ஒரு பக்கம், எதிரா இருக்கவங்க எல்லாம் இன்னொரு பக்கம்னு நிக்க வச்சு நீ சண்டைய மூட்டி விட்டுறாத. வீட்ல எல்லாரும் எல்லார் கூடவும் சண்டை போட்டாச்சு. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சண்டை வராம இருந்துச்சு. இப்ப அதுவும் வந்தாச்சு. எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. செழியன் நியாயமா பண்ண ஒரு விஷயத்துக்கு பெருசாக்கி இல்லாத சண்டையெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற. நீ பண்றது எல்லாம் வேண்டாத வேலை. நீ இப்படி இருக்கிறதுனாலதான் அந்த செல்வி வீடேறி வந்து நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு போறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கடுப்பாகிற பாக்யா, இப்ப எதுக்கு எங்கெங்கயோ போய் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, உங்கிட்ட எல்லாம் பேசினா எனக்கு தலைவலி தான் வரும் அப்படிங்கிற ஈஸ்வரி. ஜெனி கஞ்சி வச்சிட்டியான்னு கேட்க, ஆங்குறாங்க ஜெனி. வச்சிட்டேன் பாட்டின்னு சொல்ல, சரி அதை எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஜெனி கஞ்சி பாத்திரத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? ரெஸ்டாரண்ட்டுக்கா ஆஸ்பத்திரிக்கா? நீ ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வந்திருப்ப. எனக்கு நல்லா தெரியும். உன் இஷ்டத்துக்கு ஆடு பாக்யா. ஆடி ஆடி இந்த வீட்டை குட்டிச்சுவராக்கிடு அப்படின்னு வெறுப்போட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஈஸ்வரி. சாரிம்மா, வேற யாராவது கோவமா பேசியிருந்தா கூட நான் கேட்டிருக்க மாட்டேன். ஆனா ஜெனி இப்படி பேசுனதுனால தான் கேட்டேன். அவங்களுமே நார்மலா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாட்டி தான் தேவையில்லாம கோவப்பட்டாங்க. நான் பேசாம இருந்திருக்கணுமா அப்படின்னு அமிர்தா ரொம்பவே சங்கடமா சொல்ல, விடு அமிர்தா. எல்லாருக்கும் இப்ப அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. அதுபடி நடந்துக்கிறாங்க. நாம கொஞ்சம் அமைதியாவே இருப்போம். என்ன நடந்தாலும் பாத்துக்குவோம். சரியாம்மா அப்படின்னு பாக்யா கேட்க, சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க அமிர்தா. கிச்சன்ல பாக்யாவும் எழிலும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா, அவர் கூப்பிட்டப்ப நான் வரலன்னு தாம்மா சொன்னேன். உனக்கு வேலை வேற அதிகமாயிடும்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஏதேதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசி இருக்கணும் அப்படின்னு எழில் சொல்ல, வேலை அதிகமா இருக்கிறது பிரச்சனை இல்லடா. அதையெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். ஆனா நடக்கிற பஞ்சாயத்தை தான் என்னால தாங்க முடியலடா. உங்க அப்பா என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாரு. அவர் இருக்க தைரியத்துல செழியனும் ஆடுறான். எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் அவரை வீட்டை விட்டு போக சொன்னேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா போகட்டுமா விடுமா அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க, செழியன் வேகமா பாட்டில்ல தண்ணி பிடிக்கிறாரு வந்து.
தண்ணி புடிச்சிட்டு வர செழியன, டேய் செழியான்னு கூப்பிட, என்னடான்னு கேக்குறாரு அவரு. சொல்றா என்னன்னு செழியன் வெறுப்பாவே கேட்க, டேய் நான் சாதாரணமா தான்டா கூப்பிட்டேன், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறேன்னு எழில் எழுந்து நின்னு கேக்குறாரு. இதோ பாரு எதுக்கு கூப்பிட்ட அத சொல்லு அப்படின்னு செழியன் கேட்க, இதோ பாரு செழியா, நீ கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிட்டா எல்லாருக்கும் நல்லா இருக்கும், உனக்கும் நல்லா இருக்குங்கிறாரு எழில். ஓ, இத சொல்லதான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, வீட்ல ஒரு பிரச்சனை நடந்தா அதை எப்படி சரி பண்றதுன்னு எல்லாரும் கூடி உட்கார்ந்து பேசணும். அத விட்டுட்டு நீயா உன்ன பண்றது, அத ஏன் பண்ணன்னு கேட்டா சண்டை போடுறது, டேய் இதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்ல அப்படின்னு எழில் சொல்ல, நீ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? ஏன் ஹாஸ்பிட்டல்ல நைட் வாட்ச்மேன் வேலைக்கு போகலையா? அந்த அறிவுகெட்ட ஆகாஷ்க்கு நம்ம மேல ஒரு பயம் வரணும்னு நினைச்சேன். இனியா பக்கம் அவன் திரும்பவே கூடாது. அதுக்கு தாண்டா அவனை போய் அடிச்சிட்டு வந்த. நீயும் அம்மாவும் அவனை போய் மாறி மாறி பார்த்துட்டு வந்தா அவனுக்கு எப்படிடா பயம் வரும் அப்படின்னு செழியன் கத்திட்டு இருக்க கோபி அங்க வர்றாரு. அம்மா இவனை விடுங்க, நீயும் ஹாஸ்பிட்டல் தானே போயிட்டு வந்திருக்க, ஏம்மா நீ இப்படி இருக்க? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேல்லன்னு செழியன் கோவமா பாக்யா கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இப்ப எதுக்கு நீ அம்மா கிட்ட போய் எகிரிக்கிட்டு இருக்க அப்படின்னு எழில் கேட்க, ஏய் அப்படின்னு பாக்யா இதுன்னுட்டு இருக்காங்க. ஏய், முன்னாடில இருந்தே நீங்க 2 பேரும் இப்படிதான்டா, மொத்த வீடு ஒரு பக்கம் நின்னா நீங்க 2 பேர் மட்டும் இன்னொரு பக்கம் நிப்பீங்க, அப்படியே நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டு வெளியே வந்து சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு நிப்பீங்க அப்படின்னு செழியன் கத்திட்டு இருக்க. அதுவெல்லாம் அமைதியா இருந்த பாக்யா, செழியா எல்லாத்துக்கும் கோவப்படாத, இனியா விஷயத்துல உனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ இவனுக்கும் அதே அளவு இருக்கு. நடக்கிற பிரச்சனைய 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலான்னு இவன் நினைக்கிறான், அதுல என்னடா தப்பு இருக்குன்னு பாக்யா கேக்குறாங்க. என்னால இந்த மாதிரி உத்தமன் கூட எல்லாம் சேர்ந்து எதையும் ஃபேஸ் பண்ண முடியாதுமா அப்படின்னு செழியன் கத்திட்டு இருக்க. அதுவரை அமைதியா இருக்க கோபி, செழியா வான்னு கைய பிடிச்சு கூப்பிடுறாரு. விடுங்கப்பான்னு கையை எடுத்துக்கிறாரு செழியன். சரிடா, நீ என் கூட எல்லாம் சேரவே சேராத, தோ இவரோட போய் சேரு போ, யார் கூடயாவது போய் சண்டை போடு, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு எங்கேயாவது போய் சுத்து, எனக்கு என்ன வந்துச்சுன்னு எழில் முகத்தை திருப்பிக்க. எழில், வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசு அப்படின்னு கோபி சொல்ல, நான் கரெக்டா தான் பேசுறேன் அப்படிங்கிறாரு எழில். டேய் நான் செம்ம கோவத்துல இருக்கேன், அடுத்து நீ என்கிட்ட அடி வாங்க போற பாருங்கிறாரு செழியன். ஓ, அடிச்சிருவியா? அடிச்சுதான் பாரு, பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு எழில் எகிற. அவ்வளோ தைரியமாடா உனக்கு அப்படின்னு செழியனை எகிர்றாரு. டேய் செழியா அப்படின்னு செழியனோட கைய பிடிச்சு இழுக்கிறாரு கோபி. அடிச்சிருவானாமே, அடிச்சிருவியாடா நீ இந்த பக்கம் எழில் எகிர்றாரு. பாக்யா எழிலோட கையை இழுத்து பிடிச்சு, டேய் எழில் எழில் வேண்டாம் சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்குமா இவனுக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு செழியன் கேட்டுட்டு இருக்காரு. எழில், அவனுக்கு எந்த அளவுக்கு கோவம் வருதோ நியாயமா பார்த்தா உனக்கும் அந்த அளவுக்கு கோவம் வந்திருக்கணும். நீ என்னமோ ஆகாஷ்க்கும் இனியாவுக்கும் கல்யாணம் பண்றது தப்பே இல்லங்கிற மாதிரி பேசுற அப்படின்னு கோபி சொல்ல, ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிட்டு திரும்புறாங்க பாக்யா. நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசவே இல்லை இங்க, நீங்க இந்த பிரச்சனைய சால்வ் பண்ற விதம் தப்பா இருக்குன்னு தான் சொல்றேன் அப்படின்னு எழில் சொல்ல, ஆஹா அப்படிங்கிறாரு கோபி. இத பாரு, உன்ன மாதிரி அம்மா மாதிரிலாம் என்னால யோசிக்க முடியாது புரியுதா, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன், சும்மா எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு செழியன் பயங்கரமா கோவப்பட. ச்சே பாருங்க இவனை அப்படின்னு எழில் சொல்ல, உன் கோபத்துக்கான காரணத்தை ஒரு நாள் இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, வா வா செழியா வா அப்படின்னு கோபி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க போனதும் அதுவரையிலும் திகைச்சு போயிருந்த பாக்யா ஏன்னு எழிலோட கையில தட்டுறாங்க. என்னம்மா இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு கோவமா சொல்ல, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும்டா, சில விஷயங்களை நாம சொல்லதான் முடியும், சொல்லி கேட்கலன்னா என்னடா பண்ண முடியும், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், நாம அமைதியா இருக்கலாம், அதுதான் எல்லாருக்கும் நல்லதுடா அப்படின்னு பாக்யாவும் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்க. அம்மா நீயே பாத்தில்ல, நான் எவ்வளவு சாதாரணமா அவங்கிட்ட கேட்டேன் அப்படின்னு எழில் சொல்ல, எனக்கு புரியுதுடா, இனிமே அது கூட பேச வேண்டாம் விட்டுரு, போதுண்டா, பாதி நேரம் சண்டை தான் நடக்குது, கடுப்பா இருக்குன்னு கத்துறாங்க பாக்யா. அடுத்த நாள் பாக்யாவும் அமிர்தாவும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க எழிலும் இனியாவும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ செழியன் அங்க வர, காஃபி குடிக்கிறியான்னு பாக்யா கேக்குறாங்க. செழியன் சேரை இழுத்து போட்டு உட்கார, பாக்யா காஃபியை கொடுக்க அமிர்தா அதை வாங்கிட்டு வந்து இந்தாங்க மாமான்னு கொடுத்துட்டு போறாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறேன் இனியா, என்னால தானே நீங்க எல்லாம் இப்படி பேசாம இருக்கீங்கன்னு கேட்க, சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நம்ம அண்ணனுக்கு கொஞ்சம் திமிர் அதான் அப்படின்னு எழில் சொல்ல, ஆமா திமிர் தான், என்ன பேச வைக்காத சொல்லிட்டேங்கிறாரு செழியன். காலையிலேயே 2 பேரும் ஆரம்பிக்காதீங்க சொல்லிட்டேன். ஏண்டா செழியா, அதான் உன்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டல்ல, இன்னமும் உன்னோட கோபம் குறையலையான்னு பாக்யா கேக்குறாங்க.
கைய கால வச்சுக்கிட்டு இனிமேயும் சும்மா இல்லாம ஏதாவது பண்ணுனேன்னு வையேன், அவ்வளவுதான் பாத்துக்க சொல்லிட்டேங்கிறாங்க பாக்யா. நான் இனிமே அது மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா. யாரும் இங்க எதுவும் கவலைப்பட வேண்டாங்கிறாரு செழியன். நல்லதுன்ட்டு வேலைய பாக்க போறாங்க பாக்யா. அப்போ அங்க வர்ற ஈஸ்வரி, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, காஃபி சாப்பிடுறீங்களாங்கிறாங்க பாக்யா. பாக்யாவுக்கு எந்த பதிலும் சொல்லாம, டேய் ஜெனி எங்கடான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ரூம்ல இருக்கா பாட்டின்னு செழியன் சொல்ல, கோபி வாக்கிங் போயிட்டு வந்துட்டானா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, தெரியலையே பாட்டி அப்படின்னு செழியன் சொல்ல, அதெல்லாம் அவர் அப்பவே வந்துட்டாரு அப்படின்னு எழில் சொல்ல, அப்படியா சரிங்கிற ஈஸ்வரி மறுபடியும் வெளியே போறாங்க. கோபி, ஜெனி 2 பேரும் கொஞ்சம் கீழே வாங்க அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட, என்ன பாட்டின்னு கேட்டுட்டு ஜெனி வர வாமாங்கிறாங்க. வாப்பான்றாங்க கோபிய. 3 பேரும் கிச்சனுக்குள்ள நுழைய, எல்லாருமே இப்ப கிச்சன்ல தான் இருக்காங்க. என்னம்மான்னு கோபி கேக்க, கோபி நீ இன்னைக்கு கிச்சனுக்கு போகணுமான்னு கேட்க, ஆமாமாங்கிறாரு அவரு. போய் 2-3 நாள் ஆச்சுல்லன்னு அவரு சொல்ல, செழியா உனக்கு ஏதாவது வேலை இருக்காடா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு பாட்டி அவ்வளவுதாங்கிறாரு செழியன். ஓஹோ அப்படிங்கிறவரு எழில் கிட்ட திரும்பி, உனக்கு அப்படின்னு கேட்க, எனக்கும் சின்னதா 2-3 வேலை இருக்கு பாட்டி அப்படின்னு எழில் சொல்றாரு. பாக்யா உனக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அவங்க ஏதோ சொல்ல வர, உனக்கு எப்பதான் வேலை இல்லாம இருந்திருக்கு, உனக்கு என்னைக்குமே வேலைதான். ஆனா யாருமே இன்னைக்கு எங்கேயுமே போக வேண்டாம், எல்லாருமே வீட்லயே இருங்க, இனியாவும் காலேஜுக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஐயோ பாட்டி டெஸ்ட் இருக்கு எனக்கு இன்னைக்கு அப்படின்னு இனியா சொல்ல, அதெல்லாம் நீ எழுத வேண்டாம், எல்லாருமே இன்னைக்கு வீட்ல இருந்து ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி கட் அண்ட் ரைட்டா சொல்ல, பாட்டி என்னாச்சு எதுக்கு அப்படின்னு ஜெனி கேட்க, நம்ம சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சொந்தக்காரங்க வந்தாவே நான் வீட்ல இருக்க மாட்டேன் ஓடிடுவேன், இதுல சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க வர்றதுக்கெல்லாம் நான் எதுக்கு வீட்ல இருக்கணும் அப்படின்னு எழில் கேட்க, பெரிய இவன் மாதிரி வியாக்கியானம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது, நீங்க எல்லாருமே இன்னைக்கு வீட்ல இருந்துதான் ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எல்லாருமே புரியாம அவங்கள பாக்குறாங்க. ஏன் பாட்டி வர்றவங்க என்ன அவ்வளவு பெரிய விஐபியா அப்படின்னு செழியன் கேட்க, ஆமா விஐபி தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எல்லாருமே ரொம்ப ஆர்வமா குழப்பமா பாக்குறாங்க. எதுக்கு வர்றாங்க பாட்டி அப்படின்னு ஜெனி கேட்க, ஏய் சொந்தக்காரங்க எதுக்கு வருவாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, சொந்தக்காரவங்க எதுக்கு வருவாங்க, நாம எல்லாரும் நல்லா இருக்கோமா, நம்ம வீட்ல ஏதாவது பிரச்சனை நடக்குதான்னு உளவு பார்க்க மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு எழில் சொல்ல, செழியனும் சிரிக்கிறாரு. உச்சி கொட்டுற ஈஸ்வரி, அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா, சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம். நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எல்லாரும் வீட்ல தான் இருக்கணும், எங்கேயுமே போக கூடாது சொல்லிட்டு அவ்வளவுதாங்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா அப்படின்னு கோபி கூப்பிட, ஈஸ்வரி அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. என்ன இது ஒன்னும் புரியலையேன்னு கோபி பின்னாடி போக, என்ன இது யார் வர்றாங்கன்னு ஜெனி செழியன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா யாரும்மா வர்றாங்கன்னு அமிர்தா பாக்யாட்ட கேக்குறாங்க. எனக்குமே தெரியல அமிர்தா, இப்பதான் என்கிட்ட அத்தை சொல்றாங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, ரூம்குள்ள வந்த ஈஸ்வரி பின்னாடியே வர்ற கோபி, அம்மா என்னம்மா ஏதோ சஸ்பென்ஸாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி யாரும்மா வர்றாங்க அப்படின்னு கோபி கேட்க, நம்ம ஜானகி இருக்கால அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எந்த ஜானகி அப்படின்னு கோபி கேட்க, அதான்டா என் தம்பி பொண்டாட்டியோட சொந்தக்காரி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, முழின்னு முழிக்கிறாரு கோபி. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்காளே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சமாளிச்சுக்கிட்டு அப்படின்னு கோபி தலையாட்ட, யாருன்னே தெரியாது, சும்மா தலைய மட்டும் ஆட்டுங்கிறாங்க ஈஸ்வரி. ஒண்ணு தலையாட்டுற கோபி சரிமாங்கிறாரு. சொந்தக்காரங்க கிட்ட பேசி பழகினாதானே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, திருன்னு முழிக்கிறாரு கோபி. நாளைய ப்ரோமோல சொந்தக்காரங்க வேற நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்றீங்க, அவங்க எதுக்கு வர்றாங்க அத சொல்லுங்கன்னு கேக்குறாரு கோபி ஈஸ்வரி கிட்ட. இனி அவ இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஆமா, பையனோட அம்மா அப்பா 3 பேர் வர்றாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு கோபி. ஓகே, ஈஸ்வரி அடுத்த பிரச்சனைய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.